நான் வரும்போது திண்டுக்கல்ல ஹோட்டல்ல தங்கி இருந்தேன். அப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் தொலைக்காட்சியில ஒரு செய்தியை பார்த்தேன். திரு ஸ்டாலின் அவர்கள் பேசிய செய்தியை பார்த்தேன். அதுல மிகப்பெரிய வீர வசனம் போல பேசினார். அப்பொழுது என்னுடைய மனதுக்கு ஒரு திரைப்படத்தில் வந்த நகைச்சுவை காட்சி என் மனதில் தென்பட்டது. அதுவும் நமது புதிய நீதி கட்சி வேட்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் சுந்தர் சி நடித்த படம், திரைப்படம். அதில் திரு சுந்தர் சி அவர்களும் திரைப்பட நகைச்சுவை நடிகர் திரு வடிவேல் அவர்களும் நகைச்சுவையா அதுல காட்சி இடம்பெற்றிருக்குது. அந்த காட்சியை உங்களிடத்துல இந்த நேரத்தில் பகிர்ந்தா பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். மரியாதைக்குரிய அப்படியே சுந்தர் சி அவர்கள் அவர் பார்த்து நடிகர் வேறு நடிகர் வடிவேல் அவர்கள் வீரவசனமா வந்து பார், எங்க ஏரியாவுக்கு வந்து பார் என்பார். அடுத்தபடியா எங்க ஏரியாவுக்கே வந்துட்டியா அப்படி பாரு வடிவேல். அடுத்தபடியா எங்க தெருவுக்கு வந்து பார், வந்து பாரையா அப்படின்னு வடிவேல் பேசுவார். அடுத்தபடி எங்க வீட்டுக்கு வந்து பார் என்பார் வடிவேல். பிறகு சுந்தர் சி வீட்டுக்கே நடிகர் சுந்தர் சி வந்துடுவார். அப்புறம் நடிகர் வடிவேல் அவர்கள் ஐயோ மன்னிச்சுக்குங்கப்பா, ஏதோ வீரமா பேசணுமப்பா, எல்லாம் பில்டப் என காலை பிடிச்சு கெஞ்சுவார். அப்படித்தான் இந்த ஸ்டாலினுடைய நிலை பரிதாபமா இருக்குது. அது ஸ்டாலின் அவர்கள் ஒரு டம்மி பீஸ். ஸ்டாலின் அவர்கள் உங்க அப்பா முதலமைச்சர் இருக்கும் போது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கும் போது இந்த மதுரை மண்ணிலேயே நீ வந்து பார்க்க முடியல, வர முடிஞ்சுதா? மதுரை மண்ணில கால் எடுத்து வைக்க முடியாத ஸ்டாலின் அவர்களே வீரவசனம் பேசுதெல்லாம் விட்டுருங்க. இன்றைக்கு ஸ்டாலின் வீரவசனம் பேசுறார். பழையபடி திமுக பாத்தீங்கன்னு பார்த்துட்டுமே, நீ தான் மதுரைக்கே வரலையே. திரு ஸ்டாலின் ஒரு டம்மி பீஸ். திரு ஸ்டாலின் ஒரு அப்புறம் வீராதி வீரன் சூராதி சூரன் என்று இன்னைக்கு பேசுறார் இந்த டம்மி பீஸ். அதோட இன்றைய தினம் மதுரையில் மிகப்பெரிய ஊழல். இங்க இருக்கிற மதுரை மாநகர மக்கள் எல்லாம் மதுரை மாநகர மக்கள் தானே. ஒரு சில பேர் தான் ஒன்றிய பகுதியிலிருந்து வந்திருப்பீங்க. நீங்க பேசுறேன், அந்த மேயரை காணவில்லைன்னு போட்ட நான் பேசுறேன். இந்த மாநகரத்தில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்கு தான் தேர்தல் நடத்தினாங்க, மாநகராட்சி தேர்தல். அந்த மாநகர மேயர் தேர்ந்தெடுக்கப்பட்டு திமுக மேயர் இங்க பணியாற்றிட்டு இருந்தார். அதுல வரி வசூல் பண்றாங்க. எதற்கு? மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு வரி வசூல் பண்றாங்க. வீட்டு வரி, கடை வரி, அப்புறம் என்ன தண்ணி வரி, போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க. குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதோட ஆட்டுக்கு வரி, மாட்டுக்கு வரி, பன்னிக்கு கூட வரி போட்டாங்க. அந்த பன்னிக்கு போட்ட வரியிலும் ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம், திமுக மேயர். எவ்வளவு நாம சொல்லலைங்க, திமுக ஆட்சி. திமுக ஆட்சியிலேயே இந்த மதுரை மாநகராட்சியில் வரி வசூல்ல முறைகேடு நடைபெற்றதாக ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்கப்பட்டு அதுல 5 மண்டல குழு தலைவர் ராஜினாமா பண்ணிட்டார். 2 நிலைக்குழு உறுப்பினர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. பிறகு மேயருடைய கணவரை கைது பண்ணி சிறையில் இருந்தாங்க. இப்ப மேயர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஒருத்தரும் இல்லாத மாநகராட்சி. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? எதற்காக நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? இந்த மதுரை மாநகராட்சியில் இருக்கிற மக்கள்
தங்களுடைய அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மேயர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனா அதுல ஊழல் செய்த காரணத்தினால இதே திமுக அரசாங்கமே கண்டுபிடிச்சு இன்றைய தினம் அவருடைய மேயருடைய கணவரை இன்றைக்கு கைது பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற அழுத்தத்தில் அவருடைய மண்டல குழு தலைவர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஊழல் இந்த ஆட்சியில் நடைபெற்று என்பதை இந்த மதுரை மாநகர மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் தொடர வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு அசிங்கம். இன்றைக்கு இரவு பகல் வராம பாடுபட்டு வரி கட்டுறீங்க. உங்களுடைய வரி பணத்தை சுரட்டுற அரசாங்கம் தேவையா? உங்களுடைய வரி பணத்தை அபகரிக்கின்ற அரசாங்கம் தேவையா? ஒவ்வொரு இந்த மாநகர மக்கள் வசிக்கின்ற ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய நேரம். மதுரை மாநகராட்சி என்பது சென்னைக்கு அடுத்து பெரிய மாநகராட்சி. அப்படி இந்த மாநகராட்சியில் மக்கள் பல லட்சம் பேர் வசிக்கின்றீர்கள். அந்த பல லட்சம் பேர்களுக்கு இந்த மாநகராட்சியுடைய நிர்வாகம் தான் உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கக்கூடிய கடமை அதில் இருக்குது, அந்த மாநகராட்சி இருக்குது. அப்படிப்பட்ட மாநகராட்சியில் இப்படிப்பட்ட ஊழல் நடைபெற்றுக்குன்னா இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம் என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அன்போடு வாக்காளர் மக்களை இருக்கிற கூப்பி வேண்டி கேட்டுக்கிறேன். இங்குதான் இப்படின்னா இந்த துறை அமைச்சர் பார்த்தீங்களா, யாரு? திரு நேரு. அவருடைய துறையில நகர்ப்புற வளர்ச்சி துறை, குடிநீர் வளங்கள் துறையில அதுல முறைகேடு நடைபெற்றதாக மத்தியில் இருக்கின்ற அமலாக்கத்துறை ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அறிக்கை அனுப்பிச்சாங்க. 3 முறை அறிக்கை அனுப்பிச்சாங்க, நடவடிக்கை எடுக்கல. அண்ணா திமுக சார்பா உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். வழக்கில் உயர் நீதிமன்ற நீதிபதி அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு அரசுக்கு அனுப்பப்பட்டது, சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அனுப்பப்பட்டது சரி, அவர் சம்பந்தப்பட்டவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் தீர்ப்பு கொடுத்த பிறகு வழக்கு பதிவு செய்யல. ஆக இப்படி ஊழல் செய்த அரசாங்கம் தேவையா? ஆக அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த ஊழலில் ஈடுபட்டுகின்ற அனைவர் மீதும் சட்ட நீதியாக விசாரிக்கப்பட்டு அது அதில் தவறு இருக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும். நாம் ஒரு பக்கம் சொன்னோம், நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய பாரத பிரதமர் நேற்றையே சொல்லிட்டார், படிச்சிட்டாரு. அவர் வாய் திறந்து சொல்ல மாட்டார், சொன்னா முடிஞ்சு போச்சு கதை. நேற்றையே சொல்லிட்டார், திமுக ஒரு ஊழல் அரசாங்கம், எல்லா மந்திரி ஊழல் செஞ்சிருக்கிறாங்க, அண்ணா திமுக ஆட்சிக்கு வரும், அப்ப ஆட்சிக்கு வரைக்கும் பொழுது நிறைய பேர் மீது வழக்கு தொடரப்படும். யார் சொன்னது? பிரைம் மினிஸ்டர் நமக்கு பச்சை கொடி காட்டிட்டார், கவலை இல்லை, போட வேண்டியதான் வழக்கு. இனிமேல சட்டப்படி போடுறோம், இவியல் மாதிரி பொய் வழக்கெல்லாம் போடுறது இல்ல. உண்மையா விசாரிக்கப்பட்டு தவறு இருக்கும் பட்சத்தில் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும். நடவடிக்கை எடுக்கலாம்ல. இன்னொன்னு, திரு ஸ்டாலின் என் மீது எகிரி விழுகிறார், அப்படியே பிறன்ற மாதிரி அப்படியே கோலவரி இருக்கிறார் என் மீது. என்னன்னா, நான் ஒரு ஆடியோவில் வந்த செய்தி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். திரு ராசா அவர்கள் ஒரு செய்தியை ஆடியோ மூலமா வெளிப்படுத்தியிருக்கார். அது எல்லா வலைதளத்திலையும் வந்தாச்சு. அது நான் என்னிடத்திலையும் கொடுத்தாங்க. நான் அதை கிருஷ்ணகிரியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு போது சொன்னேன். அதில் ஒரு கருத்து, திரு ராசா அவர்கள் சொல்றாங்க, திரு கருணாநிதி அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் வீட்டில் இருக்கின்ற பொழுது திரு கருணாநிதி அவர்களை வீட்டு சிறையில் வைத்துள்ளார். நாம சொல்லலைங்க, நம்ம கட்சிக்காரன் சொல்லல. யார் சொன்னது? திமுக துணை பொதுச் செயலாளர், முன்னாள் மத்திய அமைச்சர், இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராசா அவர்கள் சொன்னாரு. அவரை எதிர்த்து கேள்வி கேட்க முடியல, அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்க முடியல. ஏன்னா நடவடிக்கை எடுத்தா இன்னும் ஆடியோ நிறைய வச்சிருப்பாராட்டு இருக்குது, வெளியிட்டுருவார். அதனால நம்ம மீது எரிஞ்சு விழுந்து என்ன பிரயோஜனம்? ஸ்டாலின் அவர்களே, அதே மாதிரி
நீங்க அண்ணா திமுக 2021ஆம் ஆண்டு எனக்கு ஞாபகம் சரியாக இருந்தால் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிவிப்பு 22 அதுல நீங்க என்ன சொல்லி இருக்கிறீங்க? முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா பேரை குறிப்பிட்டு அவர் மரணத்தில் மர்மம் இருக்குது, அந்த மர்மத்தை விசாரிக்கப்படும், யாராக இருந்தாலும் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார், அதை உண்மை இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படுவார். அதே போல இப்பொழுது அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் திரு கருணாநிதி அவர்கள் எங்களுக்கு எதிரியாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், அவர் முன்னாள் முதலமைச்சர் இருந்தவர், அப்படிப்பட்டவரை வீட்டு சிறையில் வைத்திருந்ததாக செய்தி வந்திருக்குது. அந்த செய்தியை நாங்கள் விசாரிப்போம். விசாரணையில் உண்மை இருந்தால் எப்பேற்பட்டவர் எந்த பதவியில் இருந்தாலும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். எடுக்கலாம்ல? நம்ம அம்மா பத்தி விமர்சனம் பண்ணாங்கல்ல, அதே போல இவரு முன்னாள் முதலமைச்சர் தானே. ஆக மக்களே சொல்லிட்டாங்க, திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க என்ன கடைபிடிச்சீங்களோ அதைத்தான் நாங்களும் கடைபிடிக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது.